வணக்கம். நான் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் விந்தன் கனகரட்னம். நேற்று முன்தினம் இலங்கை தமிழரசு கட்சியிலே ஒரு ஆயுள் கால உறுப்பினராக என்னை இணைத்து கொண்டுள்ளேன். அதற்கான காரணம், நான் 1984 ஆண்டு 1ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே இருந்து 2025ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 10ஆம் தேதி தமிழரசு கட்சியிலே இணையும் வரைக்கும் தமிழீழ விடுதலை இயக்கம் டெலோவிலே பல பொறுப்புகளை வகித்தும் உறுப்பினராகவும் கிட்டத்தட்ட 41 வருடங்கள் இருந்து வந்தேன். அந்த சூழ்நிலையிலே நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சின்னத்திலே போட்டியிட்ட திருவாளர் அரியநேந்திரன் அவர்களுக்கு நான் முழுமையாக வேலை செய்தேன். அந்த வகையிலே நான் சார்ந்த கட்சி வன்னி மாவட்டத்திலும் மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம் போன்ற மாவட்டத்திலே அறவே அந்த பொது வேட்பாளருக்கு வேலை செய்யாமல் மறைமுகமாக ரணில் விக்ரமசிங்காவுக்கு வேலை செய்தது மட்டுமல்ல, அவர்களும் இன்னும் பலரும் அரசாங்கத்துக்கு சோரம் போய் பொது வேட்பாளருக்கு துரோகம் செய்த விவகாரம் அத்தனை தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் ஊடகங்களுக்கும் புத்திஜீவிகள் கல்விமான்கள் அனைவருக்குமே இது தெரிந்த ஒரு விடயம். அது மட்டுமல்ல, அந்த ஜனாதிபதி தேர்தலிலே அவர்கள் ரணிலுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்ததற்கு கையூட்டாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகை அபிவிருத்தி எனும் பேரிலே, அதாவது சர்வதேச நாணய நிதியம் கொடுத்த நிதியிலே இவர்களுக்கு கையூட்டாக தேர்தல் காலத்திலே அபிவிருத்தி என்றும் பேரிலே கொடுக்கப்பட்ட பணத்தினுடைய தொகையினுடைய விவகாரம் இங்கே இருக்கின்றது. ஆவணம் என் கைவசம் இருக்கின்றது. இது ஒரு காட்டி கொடுப்புக்கு ஒரு அத்தாட்சி. அது மட்டுமல்ல, அதற்கு முதல் நடந்த ஜனாதிபதி தேர்தலிலே, அதாவது ரணில் விக்ரமசிங்கவை மொட்டு கட்சி, அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி ஜனாதிபதி வேட்பாளராக பாராளுமன்றத்திலே நிறுத்திய பொழுது சம்பந்தன் ஐயா அவர்களுடைய இல்லத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக கூடி 2023 ஏகமனதாக முடிவெடுத்தார்கள். சஜித் பிரேமதாசா தலைமையிலே வந்த டல்லஸ் அழகப்பெருமாளை ஆதரிப்பதாக தீர்மானித்தார்கள். ஆனால் பின்பு குத்துக்கரணம் அடித்து மறைமுகமாக பல கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். அதோடு வாக்கும் அளித்திருந்தார்கள். அதற்கு நன்றி தெரிவித்திருந்தார் அவர்களை அழைத்து ரணில் விக்ரமசிங்கா அவர்கள். அதே போல அந்த கட்சியிலே அமைச்சராக இருந்த கரின் பெர்னாண்டோ அவர்கள் கூட நன்றி பாராட்டியிருந்தார். இவர்கள் கூட அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள், குசலம் விசாரித்தார்கள். அதற்கான ஆவணமும் எங்களிடம் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த சந்தர்ப்பத்திலே அமெரிக்காவிலே இருந்த பசில் ராஜபக்ச கொழும்பு வந்து ஒரு தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய ஒரு போலி தமிழ் தேசியவாதி, கொழும்பிலே மோசடி வழக்கிலே இருக்கக்கூடியவர், பின்கதவு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றவர், அதாவது 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடியும் வரைக்கும் அரசாங்கத்தினுடைய அடிவருடியாக எடுபடியாக கைக்கூலியாக காட்டி கொடுத்து வன்னியிலே இத்தனை ஆயிரம் மக்கள் கொல்லப்படுவதற்கும் கோடான கோடி சொத்துக்கள் அளிக்கப்படுவதற்கும் இன்றைக்கு வீதியிலே எங்கள் தாய்மார்கள் கண்ணீர் வடிப்பதற்கும் காரணமாக இருந்த ஒரு எட்டப்பன் ஒருவன் ஒரு பின்கதவு டீல் அரசியல்வாதியாக உள்ளே நுழைந்து அவனோடு
பசில் ராஜபக்ச அவர்கள் பேசி நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலக்கு வாங்கி ஒருதனுக்கு 10 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுத்து ஆதரவை பெற்றார்கள். அந்த ஆவணம் என்னிடம் இருக்கின்றது. நான் உங்களுக்கு முடிய காட்டுகின்றேன். இது இவ்வாறு இருக்க, ஜனாதிபதி தேர்தலிலே அப்படியாக ஒரு கையூட்டு மீண்டும் அந்த சங்கு சின்னத்திலே பாராளுமன்ற தேர்தலை சந்தித்த பொழுது அந்த சங்கு கூட்டமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலே பல திரைப்படங்களை வெளியிடுவதற்கு அல்லது அதை தயாரிப்பதற்கு முதலீடு செய்கின்ற ஒரு நிதி நிறுவனம் இலங்கையிலே பிரித்தானியாவிலே பல முதலீடுகளை எல்லாம் உலகளாவிய ரீதியிலே செய்த நிதி நிறுவனத்திடம் பல கோடி ரூபாயை பெற்றுக்கொண்டு அவர்களோடு ஒரு திருட்டுத்தனமான ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு பல கோடி ரூபாயை வேண்டி ஆட்டையை போட்டது தமிழ் தேசிய அரசியல் பரப்பிலே எல்லோருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, நான் சார்ந்த கட்சி தமிழீழ விடுதலை இயக்கமாக இருக்கின்ற பொழுது, அதாவது 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஜனதா விமுக்தி பெரமுன கட்சி 1983 கலவரத்திலே 3000 பேர் கொல்லப்படுவதற்கு காரணமாக இருந்த கட்சி, எங்களுடைய தமிழ் இனக்கலவரத்திலே 3000 பேரை கொன்றொழிப்பதற்கு அவர்கள் வீதியிலே இறங்கி எங்கள் மக்களை வெட்டி கொன்று கற்பழித்து அவர்கள் எங்களுடைய சொத்துக்களெல்லாம் அளித்த கட்சி. அந்த கட்சி 2006ஆம் ஆண்டு வடக்கையும் கிழக்கையும் பிரிக்க வேண்டுமென்று இதே ஜனாதிபதி அத்தோடு டில்வின் சில்வா, விமல் வீரவன்ச போன்ற அவர்கள் எல்லாரும் இணைந்து ஒன்றாக வடக்கு கிழக்கை 2ஆக பிளந்தறிந்த கட்சிக்கு இந்த வரவு செலவு திட்டத்திலே ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் வன்னி மாவட்டத்திலிருந்து தேசியம் பேசுகின்ற ஒரு எம்பி வாக்களித்திருக்கின்றார். ஏன் வாக்களித்தார்? அவர்கள் அரசியல் கைதிகளை விடுதலை செய்தார்களா, அல்லது காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து கொடுத்தார்களா, அல்லது இந்த நில ஆக்கிரமிப்புகளை நிறுத்தி கொண்டார்களா, பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கினார்களா, அல்லது அவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இணைந்த வடகிழக்கு மாகாணத்திலே ஒரு சுயாட்சியை தருவோம், ஒரு சமஷ்டி கோட்பாட்டின் அடிப்படையிலே ஐக்கிய இலங்கைக்கு ஒரு தீர்வை தருவோம் என்று பாராளுமன்ற தேர்தலும் சரி ஜனாதிபதி தேர்தலும் சரி தங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொன்னார்களா? இல்லை. அவர்கள் சொன்னது வடக்குக்கு கூடுதலான நிதியை தந்திருக்கின்றோம் என்பதற்காக நாங்கள் வாக்களித்தோம். வெக்கக்கேடு. தமிழீழம் கேட்டோம், சமஷ்டி கேட்டோம், கடைசியாக வடக்குக்கு காசு ஒதுக்கினதுக்கு கையொத்துறோம். இதை விட ஒரு போக்கிரித்தனமான அரசியல் தேவைதான் என்ற ஒரு நிலைமை எழுந்திருக்கிறது. அந்த வகையிலே இன்றும் இந்த ஆட்சி வந்தும் கூட இன்றைக்கு ஊடகத்துறைக்கு அச்சுறுத்தல் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டிலே. அதே போல தென்னிலங்கையிலே இன்றைக்கு பல ஊடகவியலாளர் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள், வடகிழக்கிலே காணாமல் போக செய்யப்பட்டிருக்கின்றார்கள், கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் இந்த நீதி வழங்குவீர்களா? இன்றைக்கு பட்டலந்த வதை முகாமை பற்றி பேசுகிறீர்கள். ஜேவிபி, அது உங்களுடைய கட்சிக்காரரே 1988-89 காலப்பகுதியிலே 87 காலப்பகுதியிலே பிரேமதாசா, ரஞ்சன் விஜயரட்னா போன்றவர்கள், ரணில் விக்ரமசிங்க போன்றவர்கள் அதை நடாத்தி அங்கே உங்களுடைய கட்சியைச் சேர்ந்த ஆதரவாளர்கள் பலரை கொன்றார்கள், சித்திரவதை செய்தார்கள் என்றெல்லாம் நீங்கள் விசாரணை குழுவை அமைப்பதற்கு ஆயத்தமாக இருந்தீர்கள். இன்றைக்கு இலங்கை முழுவதிலுமே கொல்லப்பட்ட பத்திரிகையாளர்களை கொன்றவர்களை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? அல்லது சுட்டு கொல்லப்பட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரவிராஜ், ஜோசப் பராசிங்கம் ஐயா, சிவனேசன் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த உறுப்பினர்களுக்கு என்ன நீதி கிடைத்தது, என்ன நியாயம் கிடைத்தது? அதாவது இன்று பட்டலந்த ஆணைக்குழு ஒன்றை, விசாரணை குழு ஒன்றை நியமிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றீர்கள். அதை செய்யுங்கள். அது 1987-88 அது ஒரு வதை முகாமாக இயங்கியதை நாங்கள் அறிந்தோம். அப்போதே நாங்கள் கேள்விப்பட்டோம். உங்கள் கட்சியை சார்ந்தவர் பலர் கொல்லப்பட்டார்கள்.
அதே போல நீங்கள் இந்த முழு நாட்டுக்கும் ஜனாதிபதி என்றால் இந்த முழு நாட்டை நீங்கள் சமாந்திரமாக பார்க்கிறீர்கள் என்றால் இந்த முழு நாட்டிலுமே இருக்கக்கூடிய மூவின மக்களையும் பல மதத்தவர்களை நீங்கள் இந்த நாட்டு குடிமக்களாக பிரஜைகளாக சொந்த மண்ணின் மைந்தர்களாக மக்களாக அவர்களை பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் இந்த வடக்கு கிழக்கிலே தென்னிலங்கையிலே கொல்லப்பட்ட ஊடகவியலாளருக்கான ஒரு விசாரணை குழுவை போடுங்கள். அங்கே கடத்தப்பட்ட ஊடகவியலாளருக்கு என்ன நடந்தது என்ற ஒரு விசாரணை குழுவை போடுங்கள். அதே போல் மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்திலே ரகர் பிளேயர் தாஜின் அவரை வாகனத்திலே போட்டு கொளுத்தினார்கள், அதுக்கு நீதி பெற்றுக் கொடுங்கள். அதே போல் முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு நீதி பெற்றுக் கொடுங்கள். காணாமல் போன 20,000 பேருக்கு மேலே வீதியிலே போராடி கொண்டிருக்கிற தாய்மாருடைய அந்த கண்ணீருக்கு விடை சொல்லுங்கள். அதே போல் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி காட்டுங்கள். அதே போல் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஆக்கிரமிப்புகளை, இந்த தையிட்டி விகாரை, அடுத்தது வடுக்குநாரி மலை, நீராவி அடி பிள்ளையார் கோலடி, திருவோணமலை கன்னியா வெந்நீர் ஊற்று, மயிலத்தமடு மாதவன பிரச்சனை, இவற்றுக்கெல்லாம் தீர்வு தாருங்கள். ஆனால் அதை விட்டு உங்களுக்கு நடந்ததை மட்டும் நீங்கள் தூக்கி பிடிக்காதீங்கள். அண்மையிலே கூட இந்த நடந்தது, அதாவது நடந்து முடிந்த சுதந்திர தினத்திலே யாழ்ப்பாணத்திலே ஒருவர் கிருஷ்ணான்னு சொல்லி அவர் உங்கள் கட்சி ஒரு தீவிர விசுவாசி, உங்கள் கட்சி ஆதரவாளன் அல்லது உங்கள் கட்சிக்கு வலி சேர்க்கிற ஒருவராக சுதந்திர தினத்திலே முன்னின்று அவர் பவனி வந்தார். அவர் இன்றைக்கு ஒரு யூடியூபராக இருந்து கொண்டு பல்லாயிரம் கோடி பல நூறு கோடிகளை இன்றைக்கு ஏமாற்றி வாங்கினதாக கைது செய்யப்பட்டிருக்கின்றது. அவரை கைது செய்திருக்கிறீர்கள். அவருடைய சொத்துக்களை பறையுங்கள், பாதிக்கப்பட்டவர்கிட்ட வேண்டி கொடுங்கள். அதை நீங்கள் ஒழுங்காக செய்ய வேண்டும். அதைவிட இன்னும் ஒரு முக்கியமான விடயம், நீங்கள் அதாவது 2004 பிப்ரவரி மாதத்திலே இருந்து ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சாராய அனுமதி பத்திரங்கள் இலங்கையிலே வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த சாராய அனுமதி பத்திரங்கள் அத்தனையும் தேர்தல் லஞ்சமாக ஒரு கையூட்டாக அரசியல் புள்ளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அது தென்னிலங்கையிலே உள்ள அரசியல்வாதிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது, வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இவற்றையெல்லாம் சிபாரிசு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பெயர் பட்டியலை நீங்கள் இதுவரைக்கும் வெளியிடவில்லை. ஏன் வெளியிடவில்லை? நீங்கள் நல்லாட்சி என்று சொல்லுகின்றீர்கள், கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லுகின்றீர்கள், எல்லாருக்கும் ஒரே நீதி, எல்லாருக்கும் ஒரே நியாயம், இங்கே இன மத பேதம் இல்லை என்றெல்லாம் சொல்லுகின்றீர்கள். ஏன் நீங்கள் இவர்களை இன்று வரைக்கும் காப்பாற்றி வச்சிருக்கின்றீர்கள்? நீங்கள் அதை வெளியே விடுங்கோ. நீங்கள் தேர்தலுக்காக ஒரு நாடகம் பட்டலந்த விவகாரத்தை இப்பொழுது கையிலே தூக்கி இருக்கின்றீர்கள். ஆனால் அது ஒரு தேர்தலுக்காக நீங்கள் தூக்கி இருக்கலாம். தென்னிலங்கையிலே இப்படி சிங்களவர்களை கொண்டார்கள், உங்கள் கட்சி உறுப்பினர்களை கொண்டார்கள். அது பழைய சரித்திரம், அது முழு நாட்டுக்குமே தெரிந்த விடயம். அதை செய்யுங்கள், விசாரியுங்கள், ஆணைக்குழுவை போடுங்கள், விக்ரமசிங்காவை விசாரியுங்கள். ஆனால் எங்களுக்கும் நீதி தேவை. எங்களுக்கும் வடகிழக்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுக்கும் நீதி வேண்டும், நியாயம் வேண்டும். இறுதியாக யாழ்ப்பாணத்திலே வைத்து கடத்தப்பட்ட ஊடகவியலாளர், போர் முடிந்த பின்பு வீரராஜ், குகன், லலித் போன்றவர்கள் உங்கள் கட்சி பின்னணிகளை கொண்டவர்கள், அதாவது சோசலிச கட்சி மற்றும் ஜனநாயக பாதையிலே உங்களுடைய கட்சியை பின்னணியாக கொண்ட குமார் குரரட்னம் போன்றவர்களுடைய நெருக்கமாக இருந்த அந்த 3 ஊடகவியலாளரும் எங்கே? யுத்தத்துக்கு பின்பு யாழ்ப்பாணத்திலே வைத்து கடத்தப்பட்ட லலித் எங்கே, வீரராஜ் எங்கே, குகன் எங்கே? இதுக்கும் விசாரணை குழுவை போடுங்கள். நடேசனண்ணையை மட்டக்களப்பிலே கொன்றீர்கள், சூரதராஜனை திருவோணமலையிலே கொன்றீர்கள், கொழும்பிலே சிவராமண்ணையை கொண்டீர்கள், நிமலராஜன் அன்னை
எனக்கு என்னோடு கதைச்சு கொண்டிருந்து 3 மணி போல என்னோட கதைச்சு கொண்டிருந்து, அதாவது 2010ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 19ஆம் தேதி 3 மணிக்கு என்னோட கதைச்சு கொண்டிருந்துட்டு வீட்டை சென்ற நிமலராஜன் அன்னையை 9 மணி போலே கொன்றார்கள். இங்கே படம் தொங்குகின்றது. 3 சின்ன பிள்ளைகள் மொட்டை வளைத்து கண்ணீர் மேல்க அந்த இறுதி ஊர்வலத்தை நாங்கள் பார்த்து கண்ணீராலே அந்த சாவீடு நிறைந்திருந்தது. இந்த அவலத்துக்கு நீதி வேணும், நியாயம் வேண்டும். அந்த வகையிலே ஜேவிபி வெறுமனே நல்லாட்சி கிளீன் ஸ்ரீலங்காண்டு சொல்லிக்கொண்டு பக்கச்சார்பாக நடப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும். அத்தோடு நடக்கப் போகின்ற உள்ளூராட்சி தேர்தலிலே வடக்கு கிழக்கு மக்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு அமோக ஆதரவை தர வேண்டும். ஏனென்று சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சி பார் லைசன்ஸ் வாங்கிய கட்சி அல்ல. சம்பந்தன் ஐயாவாக இருக்கலாம், சுமந்திரன் ஐயா அவர்களாக இருக்கலாம், சாணக்கியன் ஐயா அவர்களாக இருக்கலாம். எடுத்த முடிவிலே ஜனாதிபதி தேர்தலிலே இறுதி வரைக்கும் நாங்கள் அதாவது டலஸ் பெருமாளைத்தான் ஆதரிப்போம் என்று நின்றார்கள். அங்கே சோரம் போய் பணத்துக்காக விலை போன இன்னொரு அணியும் அங்கே இருக்கின்றது. இன்றைக்கு போலி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு அவர்கள் வாக்கு கேட்டு வருகின்றார்கள். இப்படியாக வடகிழக்கிலே இருக்கக்கூடிய போலி தமிழ் தேசியவாதிகள் அத்தனை பேரும் தோற்கடிக்கப்பட வேண்டும். இது பெரும்பான்மை கட்சிக்கு வாக்களிக்கக்கூடாது. கடந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் ஒரு மாற்று முடிவை எடுத்திருந்தாலும் கூட, ஆனால் இந்த முறை நடக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலிலே தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய, தமிழ் மக்களால் பெரும் ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய, மக்கள் மத்தியிலே நன்மதிப்பும் செல்வாக்கம், ஒரு நேர்மையாக நீதியாக பயணிக்கின்ற தமிழரசு கட்சியை மக்கள் ஆதரிக்க வேண்டும். நெடுந்தீவிலே இருந்து பருத்துறை தொடங்கி பொத்துவில் வரைக்கும் அத்தனை சபைகளிலும் அமோக ஆதரவு மக்கள் தர வேண்டும். பெரும்பான்மையான அங்கத்துவங்களை பெற்று சபைகளை கைப்பற்றுவதற்கு மக்கள் எங்களுக்கு ஆணை வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் அண்மையிலே யாழ்ப்பாணத்துக்கு வந்த குருசாமி சுரேந்திரன் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். நான் நீதிமன்றத்துக்கு வரவில்லை என்று. நான் ஒரு பத்திரிகையாளர் மகாநாட்டை இதே ஊடக நிறுவனத்திலே கடந்த வருடம் 11ஆம் மாதம் 8ஆம் தேதி சிலர் மீது சில குற்றச்சாட்டுகளை அடுக்கி ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை வைத்திருந்தேன். அந்த பத்திரிகையாளர் மாநாடு 8ஆம் தேதி நடைபெற்றது. அதே மாதம் 11ஆம் தேதி இதே ஊடகத்துக்கு வந்த குருசாமி சுரேந்திரன் அவர்கள் பத்திரிகையாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு சொன்ன பதிலாவது, விந்தனுக்கு பாராளுமன்ற தேர்தல் கேட்க தகுதி இல்லை, அவருக்கு பாராளுமன்ற ஆசனம் கொடுப்பதாக கட்சி தீர்மானிக்கவில்லை, அவர் கட்சிக்குள்ளே ஏற்கனவே பல பிழைகள் விட்டு தலைவர் செல்வம் அடைக்கலநாதனுடைய காலிலே கையிலே விழுந்து வணங்கி அவருக்கு மன்னிப்பு கொடுத்து வச்சிருக்கின்றோம், அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்றும் சொன்னார். சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு காரணமாக கோவிந்தன் கருணாகரனும் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களும் குருசாமி சுரேந்திரன் அவர்களும் சட்ட நடவடிக்கையும் எடுத்து போட்டு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி கடந்த வருடம் வவுனியாவிலே நடந்த தலைமைக்குழு கூட்டத்திலே என்னிடம் அந்த 8ஆம் தேதி கூட்டத்திலே நான் பேசியதுக்கு விளக்கம் கோரி என்னை மட்டும் பொறுப்புகளிலிருந்து இடைநிறுத்தினார்கள். இன்னும் 2 பேரை விசாரித்தார்கள். விந்தனுக்கு அதாவது 2024ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 2ஆம் தேதி திருவோணமலையிலே நடந்த கட்சியினுடைய கூட்டத்திலே கட்சி மாவட்ட அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் உட்பட அத்தோடு தலைமைக்குழு அங்கத்தவர் அனைவருமாக கிட்டத்தட்ட 35 பேர் ஒன்றாக கூடி ஏகமனதாக முடிவெடுத்த பொழுது விந்தன் யாழ்ப்பாணத்திலே போட்டியிட வேண்டும் என்று நான் வேண்டாம் என்று சொன்னேன். அதே நேரத்தில் எனக்கு இது தரமாட்டார்கள் என்று கூட்டக்குறிப்பிலே எழுதி வையுங்கள் என்றதையும் அவர் வாசித்தார் கோவிந்தன் கருணாகரன். அதுதான் நடந்தது. பின்பு அந்த ஆசனம் விற்கப்பட்டதாக எனக்கு சொல்லப்பட்டது.
அதன் எதிரொலி பிரதிபலிப்புத்தான் இப்படி மோசடியான அரசியல்வாதிகள், பின்கதவு அரசியல்வாதிகள், அரசியல் வியாபாரிகள், தமிழ் மண்ணை தமிழ் மக்களை வித்து பிழைக்கின்ற ஈனப்பிரவிகள் இந்த மண்ணிலே வந்துடக்கூடாதென்ற அந்த ஆக்ரோஷத்திலே நான் அந்த ஊடக சந்திப்பை நடத்தினேன். அவர் வழக்கு போட்டுக்கிறாராம், நான் வரவில்லை என்றும் ஒன்றை சொல்லுகின்றார். எனக்கு எந்த சட்டத்தரணிகளாலே அவர் வழக்கு போட்டுக்கிறார், என்ன கோரி வழக்கு போட்டிருக்கிறார், எந்த நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் என்று ஒன்றுமே எனக்கு தெரியவில்லை. இன்று வரைக்கும் எனக்கு அழைப்பு வரவில்லை. அழைப்பு வந்தால் நிச்சயமாக நான் மன்றத்துக்கு போவேன். சட்டத்துறையை நீதித்துறையை நான் மதிக்கின்றவன், நான் கட்டாயம் போவேன். நானும் தகுந்த சட்டத்தரணிமாரை நான் தயார்படுத்துவேன், பல ஆவணங்களை கொடுப்பேன். ஆனால் அதை விடுத்து தான் ஒரு தூயவர போலவும் நான் ஒழித்து திரிகிறேன் போலவும் ஏதோ தான் எனக்கு எதிராக வழக்கு போட்டுக்கிறேன், தன்னை நல்லவன் என்று நிரூபிப்பதற்கு என்ற போலவும் அவர் ஒரு பாசாங்கு செய்து ஒரு ஊடக சந்திப்பை நடாத்திவிட்டு சென்று விட்டார். நான் குருசாமி உங்களை பார்த்து கேட்கின்றேன், வினோ நோகராதலிங்கத்தினுடைய பெயரை சொல்லி நீங்கள் ₹2 கோடி வேண்டினதாக கட்சிகளே கடிதங்கள் வந்திருக்கின்றது. டேலோ கட்சிகளே, முடிந்தால் இந்திரகுமார் பிரசன்னா மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர், முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர், நீங்கள் இந்த ஊடக மையத்திலே வந்து மறுதலியுங்கள். அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே பாராளுமன்ற ஜனாதிபதி சேலத்துக்கு வினோ நோகராதலிங்கம் சென்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு என அறிக்கை விட்டதற்கு பின்னணியாக காரணமாக பின்கதவு அரசியல் டீலராக குருசாமி இருந்தார் என்பதை, அதாவது வினோ நோகராதலிங்கம் லண்டனிலே இருந்து கடிதம் அனுப்பியிருக்கிறாரா இல்லையான்றதை தேசிய அமைப்பாளர் நீங்கள் மறுதளிக்க முடியுமா? அடுத்தது நான் கென்றி மகேந்திரன், நீங்கள் என்னுடைய நீண்டகால 6 நண்பன். கிட்டத்தட்ட நான் விழிக்கின்ற அத்தனை பேரும் என்னோடு கிட்டத்தட்ட 42 வருடங்களுக்கு மேல் இந்த கட்சியிலே பயணித்தவர்கள். அம்பாறையில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய ரிலோ கட்சியினுடைய உபதலைவர் கென்றி மகேந்திரன், அதாவது கல்முனை மாநகர சபையினுடைய எதிர்கட்சி தலைவராக உறுப்பினராக இருந்த மகேந்திரன் அவர்களே, உங்களுக்கு வினோ நோகராதலிங்கம் கடிதம் அனுப்பவில்லையா? இவன் 2 கோடி ரூபாயை வினோட பேரை சொல்லி ஆட்டையை போட்டு விட்டான் என்று சொல்லவில்லையா? கடிதம் அனுப்பவில்லையா என்பதை நான் சொல்லது பொய்யான என்பதை இந்த ஊடகத்திலே வந்து நீங்கள் மறுதலியுங்கள். விந்தன் அப்படி பொய் சொல்கிறான் என்றால் நீங்கள் வாங்கோ, வந்து மறுதலியுங்கோ. அந்த கட்சி உங்களுக்கு போக்குவரத்து வசதிகள் செய்து தருவார்கள். இன்னும் ஒரு விடயம், கொழும்பிலே இருக்கக்கூடிய லியோ என்றொருவர், அவர் வந்து ஒரு ஐக்கிய தேசிய கட்சிக்கு மிக நெருக்கமானவர். அதாவது நிதி அமைச்சிலும் சரி, அந்த மதுவரி திணைக்களத்திலும் செல்வாக்கு செலுத்தக்கூடியவர், மிக நெருக்கமானவர், அரசாங்கத்திலே செல்வாக்கு உடையவர். அவருக்கு கிளிநொச்சியிலே ஒரு பார் லைசன்ஸை அவர் ஊடாக பெற்றார் குருசாமி லியோவுடன் கேட்டது என்ன? எனக்கு ஒரு வேண்டிய நண்பர் கிளிநொச்சியிலே இருக்கின்றார், அவர் மிகவும் வறுமையிலே இருக்கின்றார், அவர் என்னுடைய நண்பர், அவருக்கு கிளிநொச்சியிலே ஒரு கடை இருக்கின்றது, அந்த கடைக்கு ஒரு பார் லைசன்ஸ் ஒன்று தேவைப்படுகின்றது, நான் உங்களுக்கு 5 கோடி ரூபாய் வாங்கி தருகின்றேன், நான் 1% நான் இதிலே எடுக்க மாட்டேன் என்று சொல்லி கிளிநொச்சியிலே இருக்கக்கூடியவரிடம் சகல ஆவணங்களையும், கடைக்குரிய உறுதி ஆவணங்களாக இருக்கலாம் அல்லது கிராம சேவையாளருடைய சமூக மட்ட அமைப்புகளுடைய ஆலயங்கள் பாடசாலைகள் பக்கத்திலே இல்லை என்ற அந்த கிளியரன்ஸ் சான்றிதழ் பிரதேச செயலகத்திலே கிராம சேவையாளர் ஊடாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சென்று லியோவிடம் கொடுத்து, லியோ அந்த பார் லைசன்ஸை உங்களுக்கு பெற்று தந்த பிற்பாடு நீங்கள் கிளிநொச்சியில் இருக்கக்கூடியவரிடம் 7 கோடி ரூபாய் வேண்டினதாக கண்ணீர் மல்க என்னோடு கதைத்தார் அரமணித்தாலம் சிங்களத்திலே. உங்களால் அதை மறுதளிக்க முடியுமா? என்னுடைய பெயரில் இருக்கக்கூடிய கையடக்க தொலைபேசியை நான் கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே சமர்ப்பித்து தேவைப்பட்டால் அந்த குரல் பதிவை டைலக்ட் தொலைபேசி கொம்பனி ஊடாக எடுங்கோண்டு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன்.
7 கோடியை பெற்ற நீ இன்றைக்கு அந்த 7 கோடியிலே 5 கோடியை நான் உனக்கு தருவேன் என்று ஒரு சமன் நான் வேண்டவில்லை, எனக்கு வேண்டப்பட்ட ஆளுக்கு நான் வாங்கி கொடுக்கிறேன். ஆனால் 7 கோடியிலே 2 கோடி அந்த ஸ்டாம்ப் டியூட்டி ஏனைய கட்டுப்பணங்கள் ஏனைய செலவினங்களுக்கு போக 5 கோடியை நான் பெற்றுத் தருகிறேன் என்று ஒப்பந்தம் செய்திருக்கின்றார். அது ஒரு இல்லீகல் ஒப்பந்தம். லியோ சட்ட நடவடிக்கை செல்ல முடியாது. ஏனென்றால் அது ஒரு இல்லீகல் மேட்டர். சட்ட நடவடிக்கை போலீஸுக்கு போக இயலாது. நான் பாரில் செஞ்சு கொடுத்தேன், 5 லட்சம் வாங்கித்தாரண்டு உடன்படிக்கை செய்திருக்கேன். அப்போ அழுதார், என்னோட அழுதார். மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய இந்திரகுமார் பிரசன்னா உங்களோட அளவில்லையா? நான் கேட்கின்றேன், லியோ உங்களோடு கதைக்கவில்லையா? கதைக்கவில்லை என்றால் நீங்கள் லியோவை என்னிடம் தொடுத்து விடவில்லையா? லியோ என்னோடு அரமணத்தியாலம் பேசி 2 3 இங்கே ஆவணங்கள் இருக்கின்றது. 5 கோடியை ஆட்டையை போட்டுட்டார் லியோவின் பெயரால். 7 கோடி ரூபாயை வாங்கி 2 கோடி செலவு போக 5 போட்டார். வினோவுடைய பெயரை சொல்லி 2 கோடி வாங்கி இருக்கின்றார். இன்னொரு தொழில் நிறுவனத்திட்டே தேர்தலின் பேரில் பல கோடி வேண்டி இருக்கின்றார்கள். இப்படியாக தரகர் அரசியலும் போலி தமிழ் தேசியவாதிகளும் எங்கள் இனத்தை வித்து மண்ணை வித்து மக்களை காட்டி கொடுத்து ஈனப்பிறவிகள் தமிழின துரோகிகள் இன்றைக்கு இந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும். மக்கள் விழித்தெழ வேண்டும். உண்மையான கட்சிகளுக்கு, தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற மக்களுக்கு, விடுதலையை நேசிக்கின்ற மக்களுக்கு, எங்களுக்கு ஒரு பிரச்சனை தீர வேண்டும் என்று நேர்மையாக உழைக்கின்ற கட்சிகளுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும். அந்த வகையிலே இலங்கை தமிழரசு கட்சியிலே உள்ளுக்குள்ளே சில குறைபாடுகள் இருந்தாலும் சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட சரிபிழைக்கப்பால் அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் 8 ஆசனத்தை கொடுத்ததை யாரும் மறக்க முடியாது. அப்படியாக கொடுத்து அந்த கட்சியிலே என்னை இணைத்து கொண்டதற்கு நான் பெருமையாக நினைக்கின்றேன். நான் CVK சிவஞானம் ஐயா அவர்களிடம் சென்று என்னுடைய கோரிக்கையை வைத்தேன். அதேபோல் என்னை கட்சியிலே இருந்து இடைநிறுத்திய பிற்பாடு எனக்கு முதலாவதாக வடமராட்சியிலே இருந்து சுகிருதன் கோல் எடுத்தார். அண்ணா நீங்கள் எங்களுடைய வந்திருங்கள் என்று. நான் அப்பொழுது ஒன்றுமே சொல்லவில்லை. அதுக்கு பிறகு சுமந்திரன் சார் அவர்களையும் எங்களுடைய ஸ்ரீதரன் அண்ணன் அவர்களையும் அடுத்தது சயந்தன் போன்றவர்கள் எல்லாரையும் சந்தித்து நான் கதைச்சு அவருடைய விருப்பத்தோடு சம்மதத்தோடு நான் முழு நேர உறுப்பினராக இந்த கட்சிகளை இணைந்திருக்கின்றேன். நான் தொடர்ந்து குரல் கொடுப்பேன். ஏனென்றால் என்னுடைய மனதிலே குமுறிக்கொண்டிருக்கின்றது. என் கண் முன்னாலே என்னுடைய உறவினர் என்று கூட சொல்லலாம் நிமல்ராஜன். உண்மையிலே உறவினன் நிமல்ராஜன் அண்ணன் கண்ணுக்கு முன்னாலே நிற்கின்றார். அவருக்கு நீதி தேவை. அவருடைய செத்த விடை நானும் உங்களுடைய ஊடக நிறுவனத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற தயாண்ணையும் துப்பாக்கி முனையிலே நாங்கள் நண்டு சுற்றி வளைத்து துப்பாக்கி முனையிலே சுடுறதுக்கு ரெடியான கேட்கல தேவரன் அண்ணன் அந்த செத்த விட்டை அங்கே நடத்தினார் கச்சேரி அடியிலே. அப்பொழுது நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்திருப்பீர்கள். உண்மையிலே அப்பொழுது 600-700 பேரை யாழ்ப்பாணத்திலே சுட்டு தள்ளி கொண்டிருந்தார்கள். அங்கங்கே ஏனையின் மூடப்பட்டிருந்தது. அங்கங்கே பிரேதங்கள் விழுந்து கொண்டிருந்தது. விடுதலை பிள்ளைகளுக்கு ஆதரவானவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு கொண்டிருந்தார்கள். தமிழ் தேசியத்தை நேசித்த இந்த மண்ணை காப்பாற்றுவதற்காக மக்களுடைய அவலங்களை பேனா எடுத்து ஆயுதமாக தூக்கி அதை துணிச்சலோடு எழுதிய அந்த போராளிகளை வீதியிலே கொன்றளித்து எத்தனையோ பொம்பளைகளை அந்த குடும்பங்களை கண்ணீர் மேல விட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு எத்தனையோ இளங்குடும்பங்கள் விதவையாக்கப்பட்டிருக்கின்றது. அன்று சிறு குழந்தைகளோடு நிமல்ராஜன் அன்னைக்கு நீதி இல்லை. இன்றைக்கு நீதி வேணும். இந்த கட்சி JVP கட்சி 3 ஆசனம் யாழ்ப்பாணம் மக்கள் கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் அது ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு நடந்த பிரச்சனைகள், நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள், நடக்க போகிற பிரச்சனைகளை இந்த வடக்கு கிழக்கு மக்கள் மறந்து விடக்கூடாது. அந்த பிரச்சனை 70 வருஷமாக இப்போ இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அந்த பிரச்சனை எங்களுக்கு தீர்வு வேணும். எங்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து ஊட்டப்பட்ட 83 கலவரத்திலிருந்து 77 கலவரத்திலிருந்து 58 கலவரத்திலிருந்து முள்ளிவாய்க்கால் வரைக்கும் நடந்த அத்தனை கொலைக்கும் எங்களுக்கு விசாரணை குழு வேணும். காணாமல் போனவர்களுக்கு விசாரணை குழு வேணும். கடத்தப்பட்ட ஊடகவியலாளர், கொல்லப்பட்ட ஊடகவியல் அத்தனை பேருக்கும் விசாரணை குழு அமையுங்கள்.
கொண்டிருந்தால் நட்ட இடை வழங்குங்கள், குற்றமிழைத்தவர்களுக்கு தண்டனையை வழங்குங்கள். இதை நீங்கள் செய்யவில்லை என்றால் நீங்கள் ஒரு நேர்மையான ஆட்சியாளர்கள் இல்லை, நீதியான ஆட்சியாளர்கள் அல்ல. நீங்கள் ஒரு பக்கம் சார்பான, ஒரு இனம் சார்ந்த, ஒரு மதம் சார்ந்த ஒரு ஆட்சியாளர்களாகத்தான் நாங்கள் பார்ப்போம். மக்களும் அப்படித்தான் உங்களை பார்ப்பார்கள். எனவே வருகின்ற தேர்தலிலே இது கட்டாயம் பிரதிபலிக்கும். நீங்கள் எதுவுமே இந்த ஆட்சியிலே எதுவுமே எங்களுக்கு செய்யவில்லை. கேவலம் 30 வருடமாக இருக்கக்கூடிய அரசியல் கைதிகளை விடவில்லை. ஆனால் கண்ணுக்கு முன்னாலே கொன்றொழித்த இராணுவங்களை எல்லாம் விட்டு கொண்டிருக்கின்றீர்கள், பொது மன்னிப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சரி, ஊடகவியலாளரையும் சரி, திருவண்ணாமலை 5 மாணவர்கள், கொழும்பிலே 11 பேரை கடத்தி கொன்ற கடற்படை அதிகாரிகள் எல்லாருக்கும் பொது மன்னிப்பு, எல்லாருக்கும் பொது மன்னிப்பு. ஆனால் விடுதலை புலியிலே சோறு கொடுத்தவன் 30 வருஷம் இருக்கிறான். அதுக்கு நீங்கள் பாரபட்சம் காட்டுறீங்க, இனவாதம் காட்டுறீங்க, பிரதேசவாதம் காட்டுறீங்க. அப்போ எனவே உங்களை நம்ப முடியாது. அந்த வகையிலே எங்களுக்கு தேவை பயங்கரவாத தடைச்சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும். உடனடியாக அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். காணாமல் போனவர்களுக்கு ஒரு நீதி பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதாவது இறுதி யுத்தத்திலே கொல்லப்பட்ட அந்த மக்களுக்கான ஒரு நீதி விசாரணை வேண்டும். குற்றம் இழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், நீதி வழங்க வேண்டும். வடகிழக்கிலே இராணுவங்கள் குறைக்கப்பட வேண்டும். அதாவது புத்த விகாரைகள் எல்லா இடமும் முளைத்து கொண்டிருக்கின்றது, அவைகளெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். இன்றைக்கு இராணுவம் இன்றைக்கு பல குடிமனைகளை ஆக்கிரமித்திருக்கிறது, வயல் தோட்ட நிலங்களை அபகரித்து வைத்திருக்கின்றது. அதுகளிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். எங்களுக்கு ஒரு வடக்கு கிழக்கு இணைந்த ஒரு மாநில சுயாட்சி வேண்டும். அந்த சுயாட்சி கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் ஓய போகிறதில்லை. நாங்கள் வடக்கு அபிவிருத்திக்கு வந்தாக்கள் அல்ல. அற்ப சொற்ப ஆசைக்கு, அற்ப சொற்ப பிச்சை காசு போடுற அபிவிருத்திக்கு நாங்கள் வெளிக்கிட்டவர்கள், புறப்பட்டவர்கள் அல்ல. எங்களுக்கு தேவை, எங்களுக்கு ஒரு தீர்வு. நாங்கள் பின்னோக்கி பார்த்தோமென்றால் 70 வருடம் நடந்த அத்தனை விவகாரங்களுக்கும் எங்களுக்கு நீதி தேவை. படலந்தையை நீங்கள் விசாரியுங்கள், அதுக்கும் நாங்கள் ஆதரவு தாரோம். நன்றி, வணக்கம்.